கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை பகிர்வில் இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 முதல் 15 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி பேசுகிறது? தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் அனைவருமே நோன்பு இருத்தலை பற்றி நாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு, இறைவேண்டல், தவ முயற்சி இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக பயணத்தின் அடிநாத செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இதை எப்படி நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவானின் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது ஏன் உம்முடைய சீடர்கள் மட்டும் நோன்பு இருப்பதில்லை என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள். இயேசு அழகாக அவர்களுக்கு பதில் கொடுத்து முடிக்கிறார். மணமகன் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் நோன்பு இருக்க தேவையில்லை. மணமகன் அவர்களை விட்டு பிரியும் காலம் வருகின்ற பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த ஒட்டுமொத்த மானிட குலமே மீட்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த தருணம். மீட்பர் நம்மை வந்து மீட்டெடுப்பாரா? நம் துயரங்களிலிருந்து விடுதலை கொடுப்பாரா? அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரா என்ற பலவிதமான எண்ணங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய நாட்களை கடந்து கொண்டே சென்றார்கள். இயேசுவின் பிறப்பு கூட ஏரோதுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியது. இயேசுவினுடைய பணிவாழ்வு கூட பரிசேயர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒருபுறம் இயேசுவை அவர்கள் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு புறம் அவர்களுடைய சுயநலம் அதை தடுத்து கொண்டிருந்தது. எனவேதான் இயேசுவை அவர்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை அவர்கள் விரோதியாகவே பார்த்து மக்கள் முன்னிலையில் அவரை குற்றவாளியாக நிலைநிறுத்த விரும்பினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவினுடைய செயல்பாடுகளை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எனவேதான் பல சூழ்நிலைகளில் மக்களை அவர்கள் உசுப்பி விடுகின்ற பொழுது யோவானின் சீடர்கள் கூட சற்று சந்தேகத்தோடு இயேசுவை அணுகி இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். ஆக மணமகன் தங்களோடு இருக்கின்ற பொழுது மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மீட்பர் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? ஏனென்றால் எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலுமாய் இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் காது குளிர கேட்டார்கள். இயேசுவின் புதுமைகளை கண்ணயராமல் அவர்கள் பார்த்து மகிழ்ந்தார்கள். இயேசுவினுடைய தூய பிரசன்னத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த விதமான அசுத்தங்களும் அச்சங்களும் அவர்களை ஆட்கொள்ளவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏன் நோன்பு? அவர்களுக்கு ஏன் மருந்து? இதைத்தான் இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆனால் இயேசு இறுதியாக சொல்லி முடிக்கின்ற வார்த்தை, மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். இயேசுவினுடைய பாடுகள், மரணம் இதை அனைத்தையும் முன்னிட்டு சொல்லி அவர் விண்ணகம் எழுந்து சென்ற பிறகு இயேசுனுடைய தூய பிரசன்னத்தை உடல் ரீதியாக அதை நேரடியாக காண முடியாமல் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு விதமான மனவழி அவர்களுக்குள் இருக்கின்ற பொழுது அதனுடைய தூய பிரசன்னத்தையும் இயேசுனுடைய வழிநடத்துதலையும் ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக அவர்கள் தங்களையே தயாரிக்கக்கூடிய தருணம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்பதை இயேசு அவர்களுக்கு வெள்ளிடை மழையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த மண்ணகத்தில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே எப்பொழுதெல்லாம் நம்மை துன்ப துயரங்கள் ஆட்கொள்கிறதோ, வேதனைகள் நம்மை ஆட்கொள்கிறதோ, போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக நாம் இயேசுவை விட்டு விலகித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நம் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறார், நம்மை பராமரித்து கொண்டே இருக்கிறார். இதை எவன் ஒருவன் உணர்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த மன்னகத்திலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இயேசுவோடு நான் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை என்பதை உணர வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே அது நீர்தாம் என்றால் என்னையும் ஆணையிடும், நான் கடல் மீது நடந்து
நடந்து வருகிறேன். இயேசு ஆணையிட்டார். பேதுரு கடல் மீது நடந்து வந்தார். ஆனால் இயேசுவின் அருகில் வருகின்ற பொழுது அவருக்குள் ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம் ஏற்படுகின்ற பொழுதுதான், ஆண்டவரே, நான் மூழ்கப் போகிறேன், என்னை காப்பாற்றும் என்று அபய குரல் எழுப்பினார். மணமகன் அவர்களோடு இருக்கின்ற பொழுது நோன்பு தேவையில்லை. மணமகன் அவர்களை விட்டு விலகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக நோன்பு இருப்பார்கள். பேதுருடைய கடல் பயணத்திலிருந்தே நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த தவ காலத்திலே பயணித்துக் கொண்டு நம்முடைய வாழ்விலே நோன்புகள், ஜெபங்கள், தபங்கள் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை என்ற எண்ணம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்தது என்றால் நிச்சயமாக நாம் இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையுமாக இருக்கும். எனவே இயேசுவோடு இணைந்து பயணிப்போம். இந்த தவ காலத்தில் இறையாசிர் என்றும் உங்களோடு.